ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாள் கர்த்தர் உண்டாக்கிய நாள். ஆமென். இன்றைய எக்ஸசைஸ் நமது கீழே ஃப்ளாட்டாக படுத்துக்கிட்டு நமது 2 காலை எடுத்துக்கிட்டு மேலே தூக்கி ஒன்றுக்கு ஒன்று கை தட்டுற மாதிரி டக்கு டக்குன்னு தட்டிட்டு கீழே போட்டுட்டு ஒரு காலை நீட்டிட்டு ஒரு காலை தூக்கி ஒரு காலை இறக்குங்க, இன்னொரு காலை தூக்கி இன்னொரு காலை இறக்குங்க. ஹல்லேலூயா ஆமென். மகா கொடுமையான குணம் படைத்த மனிதர்கள். ஆமாங்க, நான் மார்க்கெட்டிங்கில் சேர்ந்து ஒரு மனிதர்கிட்ட வேலை பார்த்தேன். அவர் ரொம்ப படித்தவர், ரொம்ப புத்திசாலி. எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி அவரை வச்சு புக்கே எழுதலாம். அந்த அளவுக்கு அவர் மூளை மாறி 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 வேலை செய்யும். மனிதர்கள் மீது இரக்கம் என்று படணும் என்றால் எப்படி படக்கூடாது, எப்படி படாமல் இருந்தால் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம், அடுத்தவன் பாக்கெட்டில் இருக்க பணம் என் பாக்கெட்டுக்குள்ளே வரணும். அவருடைய எண்ணங்கள் எப்படி? அடுத்தவன் பாக்கெட்டில் இருக்கிற பணம் என் பாக்கெட்டுக்குள்ளே வரணும். அதற்கு நான் என்ன செய்யணும்? ஆமாங்க, அடுத்தவங்க பாக்கெட்டில் இருக்க பணம் என்கிட்ட சேரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் மகா புத்திசாலிங்க. ஆமாம், இப்படிப்பட்ட மனிதர்கள் ஊரில் இருக்கிறாங்களான்னு கேட்டால் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்கங்க. சென்னையில் குருவி சேர்த்த மாதிரி பணத்தை சேர்த்து ஏதாவது ஒரு வேல்யூஷனான இடத்த வாங்கி போட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் சில குடும்பங்கள் மறந்தே போய்ட்றாங்க. சில குடும்பங்களை சொல்லாமல் வச்சு அதை அவர் இறந்து போன பிறகு தெரியாமையே போயிடுது. இதை குருவி கண்டுபிடிச்ச மாதிரி சென்னையில் சுற்றி பார்த்து அப்படிப்பட்ட இடங்களை வாங்கி அவங்க ஃப்ளாட் போட்டு விற்றுட்டு அப்படி ஃப்ராடு பண்ணுற கும்பல்களும் இருக்கதாங்க செய்யுது. இன்னொன்று, வேல்யூஷனான இடங்களை யாராவது குருவி சேர்த்த மாதிரி இடங்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. அதை மிரட்டி உருட்டி வாங்கி அதை பணம் சம்பாதிக்கிற குரூப்பு ஒன்று இருக்கத்தாங்க செய்யுது. இவங்கெல்லாம் வெளியே தெரியாத பணக்காரர்களில் ஒன்று. சென்னையில் ஏதோ ஒரு தொழில் பண்ணி அதில் குறைஞ்ச வருமானத்தை வச்சு ஒரு வாழ்க்கையை செட்டில் ஆனவங்க வெளியே தெரியாது. அது ஒரு சில பேர் தான், பெரிய லெவலில் இருக்காது. இவங்கெல்லாம் ஒன்று கடவுள் என்கவுண்டர் பண்ணுவார், இல்லை மனிதர்கள் என்கவுண்டர் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்தா நமக்கு ஒரு பொறாமையாக இருக்கும். ஐயோ, இவ்வளோ சீக்கிரம் வந்தாங்க, இவ்வளோ சீக்கிரம் சம்பாதிச்சிட்டாங்களே. வேதம் சொல்லுது, துன்மார்க்கர் நிற்கும் இடத்தில் நிற்காமலும் பரியாசக்காரர்கள் உட்கார இடத்தில் உட்காராமலும் இரவும் கர்த்தருடைய சத்தியத்தில் வேதத்தில் கவனமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். துன்மார்க்கர் இருக்கிற இடத்த கூட நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, நிழலில் கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி துன்மார்க்கமான மனிதர்கிட்ட வேலை செய்யும்போது எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத அனுபவிச்சவனு நான் ஒருத்தங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுங்கிற மாதிரி அவர்கிட்ட வேலைக்கு போனாங்க. அவர் ஏதாச்சுமா பார்த்தோம், பழகணும், எங்கிட்ட பணிக்கு வாங்கினார், போனோம். அவர் பணியில் போகும்போது நம்ம கையில் சரக்கு கொடுத்து அனுப்புகிறாருன்னா சில கம்பெனிகளில் என்ன பண்ணுவாங்க, அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க கமிஷன் எதிர்பார்த்துட்டு அவங்களுக்கு 20 பொருள் போகுதுன்னா 19 பொருள் தான் இல்லை என்ட்ராகும். அவனுக்கு அந்த கமிஷனுக்காக எதுவுமே பார்க்க மாட்டான். 20 பொருளை இறக்கணும்னு சொல்லி சைன் போட்டுருவான். ஓனர் அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஓனருங்க இவங்க மேலே வச்சிருக்க அபார நம்பிக்கையினால் அந்த கடைகள் லாஸாக போயிடும், இல்லைன்னா அந்த திருடம் ஒரு நாள் பிடிப்படுவான். இதை எப்போவுமே கவனமாக இருந்து ஓட்டுற பெரிய நிர்வாகங்கள் யாரையுமே நம்பாமல் அப்படியே எடுத்துக்கிட்டே போகும். அதையும் பார்த்துருப்போம். அப்போ இவங்களெலாம் இருக்க தான் செய்கிறாங்க. இவங்களையும் தாண்டின ஒருத்தன் இருக்கிறான்.
அவரு தான் ஒருத்தர் இருக்கார். அவரை பற்றி புக்கே எழுதலாம். அவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் அவர்கிட்ட மார்க்கெட்டிங்கில் போகும்போது, மார்க்கெட்டிங் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அவரோட சில பொறுமையான குணாதிசயங்கள் என்கிட்ட இருந்துச்சு. சரக்கு இதோ வருதுன்னு சொன்னோம்னா, சரக்கு போயிருக்காது. இதோ வண்டி வந்துட்டு ஏற்றிட்டோ வந்துக்கிட்டு இருக்கும்பாரு. வண்டி ஏற்றினா தானே வண்டி போகிறதுக்கு. கஸ்டமர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபோன் வரும். அப்போ நான் சொல்லுவேன், அது ஒரு வகையில் தப்பாக இருக்கலாம், இருந்தாலும் ரைட்டு. இல்லை, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் ஒன்று தான் லோடை எடுத்துகிட்டு வரணும், அதனால் இவ்வளோ நேரம் ஆகும், கஸ்டமர்கிட்ட ஃபோனை கொடுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட நான் பேசி, நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தது மேடம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானே வந்து பொறுப்பாக எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு டெலிவரி கொடுத்து பேமெண்ட்டை வாங்கிட்டு வர்றதுனால, வார்த்தை கரெக்டாக இருக்கிறதுனால என் மேலே அதிக நம்பிக்கையாயிடுச்சு. அதனால் ஒவ்வொரு முறையும் கஸ்டமர் ஆகிய கடைக்காரங்க டைரெக்டாக எனக்கு ஃபோன் போடுவாங்க, அவருக்கு ஃபோன் போடலை. ஒரு நாள் வந்துட்டு, நான் ஓனரா நீ ஓனரா, எல்லோரும் உனக்கு ஃபோன் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு சண்டைக்கு வந்தார். இல்லைங்க, நீங்கள் வார்த்தையில் கரெக்ட் இல்லாமல் இருக்கிறீங்க, நான் வார்த்தையில் கரெக்டாக இருக்கிறேன், அதனால் எனக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவருக்கு கிரிமினல் புத்தி வேலை பார்த்துட்டு, இவனை இப்படியே வளர விட்டால் இவன் பெரிய ஆள் ஆகிடுவான், அதனால் இவனை டம்மி பண்ண சொல்லி அவரே வண்டி எடுத்துகிட்டு போவார். நம்மளை பற்றி இல்லாது பொல்லாது தப்பாக அவங்கக்கிட்ட சொல்லிடுவார். இவர் இந்த மாதிரி இருக்கான், இந்த மாதிரி பண்ணிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து சிரித்து பேசுகிறார். அதாவது மாறுபாடான குணாதிசயம். இப்படியே குணாதிசயம் படைத்த மனுஷனுக்கு மத்தியில் எங்களுக்கு ஆர்டர் நல்லா ஹெவியாக போயிட்டுருக்கு. அப்போ ஒரு பொருள் ப்ரொடக்ஷன் ஆகலை, அது அந்த பொருள் ஏன் கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லும்போது, வேலையாளுங்க செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்க ரேட்டு கட்டுப்படி ஆகலை அப்படிங்கிறாங்க அப்படின்னாங்க. இப்போ அவங்ககிட்ட ஏன்னு கேட்டால், நாங்கள் பீஸ் ரேட்டில் செய்கிறேன்னு, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் பல வருஷமாக பீஸ் ரேட்டில் வேலை செய்து மாதம் இந்த அமௌண்ட்டை தாண்டி நாங்கள் சம்பாதிச்சதே கிடையாது. நீங்கள் வந்து பொருட்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு நாங்கள் இதுலேருந்து 3 மடங்கு பீஸ் ரேட்டாக சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சேலரிலேருந்து 3 மடங்காக சம்பாதிக்கிறோம், ஆனால் காலைல 6 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும் வேலை பார்க்குறோம். அந்த பீஸு செய்தோம்னா எங்களுக்கு அவ்வளோ இந்த சேலரி எடுக்க முடியல, அதனால் செய்யலைன்னாங்க. இப்போ அந்த பீஸுக்கு எவ்வளோ வேணும்னா ஒரு 15 ரூபா வேணும்னாங்க. ஓனர்கிட்ட வந்து கேட்டுட்டு நான் பஜாரில் போய் அந்த பொருளுக்கு 75 ரூபா ஏற்றிட்டேன். அவர்கிட்ட வந்து சொன்னேன், அவங்க 15 ரூபா எதிர்பார்க்குறாங்க, நான் 75 ரூபா பஜாரில் ஏற்றிட்டேன், அதனால் நீங்கள் இந்த ரேட்டை கொடுக்கலாமன்னா, அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்? இல்லை, இவங்களுக்கு கொடுக்குற சேல்ரி நான் வந்து வடநாட்டுக்காரங்களை ரேஷன் அரிசி போட்டு வச்சோம்னா எனக்கு அதில் ஒன் சேல்ரி 3ல் 1 பாகம் சேல்ரி தான் போகும், மீதி 2 பாகம் எனக்கு சேல்ரியில் மிச்சம் கிடைக்கும், அதனால தான் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. ஆமாங்க, கிரிமினலான மனுஷன். துட்டை எப்படி சம்பாதிக்கணும், கள்ளக்கணக்கு எப்படி எழுதணும், அடுத்தவன் பயிரில் எப்படி பணத்தை சொல்லணும், ஈவு இறக்கம் இல்லாமல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டே இருக்கலாம். அப்போது ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கிறவங்க மத்தியான நேரத்தில் பயங்கரமான வெயில், இதில் அதில் மதம் சார்ந்த போதகர் வேறு. வெயிலில் என்ன ஆச்சுன்னா, சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் படுக்கும்போது அதில் டெய்லர் செக்ஷன் ஒரு ரூம் இருக்குது, அந்த டெய்லர் செக்ஷனில் போய் ஒரு 10 நிமிஷம் படுத்தார். அந்த டெய்லர் வந்து என் ரூமுக்குள்ளே படுக்கக்கூடாது அப்படின்னு கரெக்டாக பண்ணுறாரு. அப்போ நான் ஓனர்கிட்ட பேசினேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க டெய்லர் ரூமில் ஒரு 15 நிமிஷம் படுக்கிறாங்க, நாம் கூட படுத்துட்டு ஏசியில் போய் ஒரு 10 நிமிஷம் தூங்குவோம், அவங்க கஷ்டப்பட்டவங்க ஒரு 10 நிமிஷம் படுத்தா என்ன, அது நம்ம மதத்தை சார்ந்தவங்க தானே அப்படின்னு சொன்னால், அவர் பாத்ரூமில் தண்ணியை கூட மெலிசாக விடுவார், ஏன்னா அதில் மிச்சப்படுத்தணுமா. போடா அப்படின்னு சொல்லி ஒரு பேடான வார்த்தையை சொல்லி என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டார். எதுக்கு திட்டினீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அவரை ஏசி ரூமில் நீங்கள் படுக்கிறீன்னு நான் சொல்லிட்டேன், ஏசி ரூமில் படுக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன். அவ்வளோ கொடுமையான மனிதர்கள்ங்க. இப்படி இவங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போனால் புக்கே எழுதலாம், எப்படி எப்படி கொடுமையாக நடந்துக்கிடணும். ஆனால் மதத்தில் பகவானே தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பக்தியாக காமிப்பாங்க. ஆனால் பணம்னு வந்துட்டா ஈவு இறக்கமே கிடையாது. இது பல மனிதர்கள் இருக்காங்க, பணத்துக்காக எதையும் செய்கிறவங்க, ஒரு மனுஷனை கொலை பண்ணிடுவாங்க,
ஆமாங்க. பல ஜாதிகள் கொலை பண்ணுறதுக்கே இருக்குது. ஈவு இரக்கமே கிடையாது. ஆனா அவர்களையும் கடவுள் அவர்கள் மத்தியிலிருந்து நம்மள காப்பாத்தி வருகிறார். அல்லேலூயா! ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.